தனது நண்பர்களால் காக்ரோச் என அழைக்கப்படும் சரவண விக்ரம் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, அன்னைக்கு அர்ச்சனா பாடம் எழுதணும், நான் மிரண்டுட்டுங்க. ஐயோ என்ன மாதிரி பாயிண்டாக போடுறாங்க, என்னால் முடியவே முடியாது. ஆனால் நீ பெஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுக்கறதுக்கு ஓட்டு போடல, நீ வேறு யாரையும் சொல்லிகிட்டு இருந்த. சரி, அங்கே ஒரு சுற்று இங்கே ஒரு சுற்று தானே. சரி, அதாவது இந்த வீட்லேயே பாயிண்டாக பேசுகிறது 2 பேர் தான். ஒன்று அர்ச்சனா, இன்னொன்று தினேஷ் அப்படின்னு கணிச்சு சொல்கிறாரு நம்ம சரவண விக்ரம். நம்ம விசித்ராமாவுக்கு தினேஷுங்கிற பேரை சொன்னாலே ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றுற மாதிரி. தினேஷுக்கிட்ட லாங்குவேஜ் இல்லைடா, பேசுகிறாரு பாயிண்ட் பேசுவார், ஆனால் லாங்குவேஜ் இல்லை, நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அர்ச்சனா நல்லா பேசுவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் மம்மி. நான் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து என்னையே சில பேர் தாக்குறாங்க, அப்போ நான் பேசிடுவேன். ஆனால் நான் பேசிட்டேன்னா அவங்க மனசு வலிக்குங்கிறத நான் நினைப்பேன். அதனால பேச மாட்டேன் மம்மி. நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படியே ஒரு ஓரமாக யாருன்னா என்ன கலாய்ச்சா கூட, காக்ரோச்சின்னு சொன்னால் கூட, எதுனாலும் சொன்னால் கூட, என்னது காக்குரச்சி, அதுக்கப்புறம் வந்து போடா வாடா எட்டி உதைப்பண்ணலாம் கூட சொல்கிறாங்க மம்மி. எல்லாத்தையும் நான் அப்படியே பொறுத்துன்னு போயிடுறேன். எனக்கு ஏன்னா நான் பேசிட்டேன்னா அவங்க வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சரவண விக்ரம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை நீ பேசும்போது தாண்டா எங்களுக்கு கடுப்பாகுது.